இவர்தான் ஸ்மோரிச், அதாவது இஸ்ரேலுடைய வலதுசாரி, தீவிர வலதுசாரி என்பதை தாண்டி நம்பர் 1 இனவாதியாக இருக்கக்கூடிய நிதி அமைச்சர். இன்னைக்கு அவர் கலந்து கொண்ட ஒரு மீட்டிங்ல சவுதி அரேபியாவை தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு ரொம்ப கேவலமாக அவர் பதிலளித்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது மட்டுமல்லாம கடுமையாக அவர்களுடைய தரப்பாலேயே பல கண்டனங்களுக்கு அவர் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளில் நடைபெற்ற ஒரு மீட்டிங்ல கலந்து கொண்டு அவர் என்ன சொன்னார்னா, பாலஸ்தீனத்தை தனி நாடாக இஸ்ரேல் அங்கீகரித்து அந்த அரசாங்கத்தையும் ஏற்றுக்கொண்டால் சவுதி அரேபியா இஸ்ரேலை தனி நாடாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது. எனவே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிற இந்த டிமாண்டை நீங்க எப்படி பார்க்கறீங்க என்று சொல்லித்தான் இன்றைக்கு ஸ்மாரிச் இடத்துல கேட்ட நேரத்தில் அப்படி ஒரு நிபந்தனையை திரும்ப திரும்ப சவுதி அரேபியா வைக்குமாக இருந்தா அவங்களுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்னா, முடியவே முடியாதுன்றோம். பாலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிச்சா தான் நீங்க எங்களோட நட்பு பாராட்டுவீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு நட்பு தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அது மட்டுமல்லாம சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அரபுகளுக்கு நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, நீங்க பாலஸ்தீனை தனி நாடா அங்கீகரிச்சா தான் எங்களோட நண்பர்களாக இருப்பீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க ஒட்டகம் மேய்க்க போயிருங்க, நீங்க பாலைவனத்தில் போய் ஒட்டகம் மேய்ப்பதற்கு தான் தகுதியானவர்கள் என்று சொல்லி ரொம்ப கேவலமாக அரபிகளுடைய வளர்ச்சியை நீங்க ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு தகுதியானவங்க என்கிற விதமாக அவர் பேசி இருக்கிறார் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் இதற்கு சவுதி அரேபியா இன்னும் எந்த பதில்களையும் சொல்லாத நிலையில் சவுதி அரேபியா அதே போன்று மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இஸ்ரேலோட ரொம்ப நட்பு பாராட்டக்கூடிய நாடுகளாக இருக்கிற எதிர்காலத்தில் நம்முடைய நட்பு வலுப்பெற வேண்டும். ஆனால் ஸ்மோரிச் போன்றவர்களுடைய இனவாத கருத்துக்களால் அதெல்லாம் சீரழிஞ்சிடும் போல இருக்குது. எனவே இவருடைய கருத்து இஸ்ரேலுடைய கருத்து கிடையாது என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் லாபித் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல என்ன கவனிக்கணும் கேட்டா, சவுதி அரேபியா பாலஸ்தீனத்திற்கு என்ன உதவி செய்கிறது, என்ன உதவி செய்யவில்லை என்பதை தாண்டி ஒரு விஷயத்தில் அவங்க அப்பலிருந்து சொல்லி வர்ற ஒரு விஷயம் என்ன இருக்குதுன்னு கேட்டா, பாலஸ்தீனத்தை நாங்கள் தனி நாடாக அங்கீகரிக்கிறதை நீங்க ஒப்புக்கொண்டீங்கன்னா, இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டு பாலஸ்தீன் தனி நாடு தான், தனி அரசாங்கம் தான் என்று நீங்க ஒப்புக்கொண்டுட்டீங்கன்னு சொன்னா நாங்களும் உங்களை தனி நாடாக அங்கீகரிச்சோம், பிரச்சனையே ஓவர், முடிஞ்சு போயிடும். ஆனா 1967களுக்கு பிந்தைய பாலஸ்தீன நிலப்பரப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பது சவுதி அரேபியாவுடைய ஸ்டாண்டாக இருக்கிறது. இதையொட்டி தான் நிறைய அரபு நாடுகளும் இருக்கிறார்கள். இதை இஸ்ரேல் ஒப்புக்கொண்டு 1967களுக்கு பிந்தைய அந்த பாலஸ்தீன நிலப்பரப்பை பாலஸ்தீனம் என்று அறிவித்து தனி நாடாக கொடுத்துருவாங்க என்று சொன்னா சவுதி அரேபியா உள்ளிட்ட மற்ற அரபு நாடுகளும் இஸ்ரேல் ஓகே நீங்களும் ஒரு நாடு தான் இவங்களும் ஒரு நாடு என்கிற விதத்தில் நாங்கள் ஒப்புக்கொள்வதற்கு தயார் என்று சொல்லி வருகிறார்கள். அது தொடர்பாகத்தான் இந்த கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியா இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது என்பதுதான் மிக முக்கியமானது. குறிப்பாக